சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீன் வளர்க்கறதுக்கு முன்னாடி வந்து இடத்தை தேர்வு செய்யணும். சைட் செலெக்ஷன், அதாவது வந்து நம்ம தேர்வு செய்யற இடம் வந்து ரொம்ப ஈஸியா அக்சசிபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீனை நம்ம வளர்த்து அறுவடை பண்ண முச்சில வந்து அந்த அறுவடையை வந்து ஈஸியா மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியை வந்து பம்ப் பண்றதா இருந்தாலோ தண்ணியை வெளியே எடுக்கிறதா இருந்தாலோ அப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதே மாதிரி மழை காலங்களில் வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மீன் குட்டையை வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம குட்டையை வந்து பண்ண போகிற இடம் வந்து சாயில் வந்து கொஞ்சம் கிளே கண்டென்ட் உள்ள சாயிலாக நம்ம செலக்ட் பண்ணணும். ரொம்ப மணல் பாங்கான இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து நிற்காது ஒழுங்கா. கிளே சாயில், அதாவது மீடியம் கிளே சாயில் இருக்கிற மாதிரி நம்ம சைட்டை செலக்ட் பண்ணா தான் நம்ம தண்ணி வந்து ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்க சைட்ல வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு நீங்க அதை ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது கீழே வர முச்சில வந்து அது உடஞ்சு விழக்கூடாது. அப்படி ஒட்டி வந்து காம்பாக்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிஷ் கல்ச்சருக்கு வந்து சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி சைஸ் வந்து பொதுவாக வந்து ரெக்டாங்குலர் ஷேப் குளத்தை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்போட ரெக்டாங்குலர் ஷேப் ஏன் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா மீனுக்கு வந்து நீந்துறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதனால வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டைக்கு, அதாவது சுத்தி வரை அந்த குளத்துல உள்ள கரைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம மேக் பண்ணிட்டு, அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ற இடம் வந்து குறைஞ்சது ஒரு 7 to 8 மணி நேரம் சூரிய வெளிச்சம் விழுற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து இயற்கையான உணவு தயாரிக்க முடியும் அந்த இதுல. ஸோ இந்த மீன் வளர்ப்பு வந்து மொத்தம் 3 நிலையில பிரிக்கிறோம் நம்ம வந்து. அது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஸ்டாக்கிங், அடுத்த ஸ்டாக்கிங், அடுத்த போஸ்ட் ஸ்டாக்கிங் 3 இருக்குது. ப்ரீ ஸ்டாக்கிங்கிறது வந்து நம்ம மீனை வந்து இருப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளத்தை எப்படி தயாரிக்கிறது. அடுத்த ஸ்டாக்கிங் வந்து நம்ம மீனை எப்படி இருப்பு செய்யறோம், எப்படி போய் ஸ்டாக் பண்றோம். அதுக்கு அடுத்தது போஸ்ட் ஸ்டாக்கிங் வந்து நம்ம மீனை இருப்பு செஞ்ச பிறகு நம்ம என்னென்ன மேலாண்மை முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஸ்டாக்கிங். ப்ரீ ஸ்டாக்கிங்ல வந்து இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மீன் வளர்ப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய அந்த தேவையில்லாத களை செடிகள் நிறைய இருக்கும். அப்போ வந்து நம்ம முதல்ல களை செடிகளை ரிமூவ் பண்ணணும். அதுக்கடுத்து தேவையில்லாத மீன் வகைகள் வந்து கிடக்கும். நம்ம வந்து ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து விட்டுருப்போம், அப்போ வந்து கெளுத்தி, இந்த விரால், இந்த மாதிரி தேவையில்லாத மீன் வகைகள் வந்து கிடக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கட்லா ரோகு மிருகால வந்து உடம்புச்சுல என்ன ஆகும்னா அது வந்து இதை சாப்பிட்ரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடை நம்ம கிளியர் பண்ணணும். வீடை வந்து நம்ம கிளியர் பண்றது எப்படின்னா, நம்ம மேனுவலா வந்து நம்ம ஆட்களை விட்டு நம்ம கையை வச்சு அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வீடிசைட் கொடுக்கலாம். வீடிசைட் வந்து 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வீடிசைட் இருக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா செடியுமே வந்து செத்து போயிடும். நம்ம அதுக்கு பிறகு ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த வீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாம இருக்கனால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு அதிகமா இருக்கனால வந்து மீனுக்கு வந்து நீந்துறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாகும். அதுக்கடுத்து தேவையில்லாத பூச்சி, அதாவது அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் சொல்லுவாங்க, நீர்ல வாழ்ற பூச்சிலாம் வந்து தேவையில்லாம அதில் உட்காந்துட்டு மீனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து இந்த செடிகள்லாம் இருக்கனால என்ன ஆகும்னா நியூட்ரியன்ஸ், நம்ம வந்து மீனுக்காக வந்து இயற்கை உணவு ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக சாணி உரங்கள் கொடுப்போம். ஸோ அந்த உரத்தை கொடுக்கறது வந்து இந்த செடிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கல்ச்சர், இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இது. சப்போஸ் வந்து நம்ம புதுசா வந்து இப்போ தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு பண்றோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த மண் இருக்கும்ல கீழே வந்து போன கல்ச்சர்லயே வந்து இந்த தேவையில்லாத தீவனங்கள், மற்றபடி கழிவு பொருட்கள் எல்லாமே கீழே செட்டில் ஆகி மண் ரொம்ப கருப்பாகி போய் இது அழுகி போய் இருக்கும். ஸோ அந்த மண்ணை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மண்ணை நல்லா ஒரு அடிக்கு வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணி சைடில் அந்த குளத்தோட ஓரங்கள் இருக்குல்ல அதுல போட்டு அதுல வந்து நம்ம ஏதாவது செடி வளர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து உரச்சத்து உள்ள மண்ணா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம ஏதாச்சும் செடிகள் வளர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பாண்டை வந்து நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஏற்றிடுவோம். தண்ணி ஏற்றின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து லைமிங் பண்ணணும். லைமிங்னா சுண்ணாம்பிடுறது. நார்மலா பாத்தீங்கன்னா பண்ணை குட்டை வந்து 30x30, 30x30, 900 மீட்டர் ஸ்கொயர்டு. இதான் வந்து ஒரு பண்ணை குட்டையோட ஆவரேஜ் சைஸ். ஆழம் வந்து 1.5 மீட்டர், 5 அடி இருக்கலாம். 5 அடி இருக்கணும், மினிமம் 5 அடி இருக்கணும், 1.5 மீட்டர். இது ஆமாமா 30x30. அது நார்மலா ஒரு 4 அடியில இருந்து 5 அடி வரை அகலம் இருக்கும்.
இது ஆமா 30 into 30 அதாவது இப்போ நம்ம வந்து கூட்டு மீன் வளர்ப்புல வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு இது விடலாம். இப்போ 900 மீட்டர் ஸ்கொயர்னா 900 மீன் விடலாம். 900 மீன் விடலாம். என்ன சார்? விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விடலாம். இப்போ லைமிங் பண்றோம். லைமிங் வந்து எதுக்கு பண்றது அப்படின்னா வந்து தண்ணியில வந்து பிஹெச் வந்து சிலத்துக்கு கம்மியா இருக்கும், அதாவது அசிடிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபிஷ் கல்ச்சர் வேணும், நல்ல ஒரு மீன் வளர்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த பிஹெச் வந்து 7ல இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அதோட கம்மியா இருக்கனால நம்ம இந்த லைமிங் போடுறதுனால அது கரெக்டா வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். 5 6 இருந்துச்சுன்னா அது கரெக்டா 7 கொண்டு வந்துடணும். ஸோ இது போக வேற என்னன்னா தேவையில்லாத கிருமிகள், ஏதாவது தேவையில்லாத மீன்கள், மீன் குஞ்சுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம லைமிங் பண்றதுனால, சுண்ணாம்பு போடுறதுனால அதுவும் செத்து போயிடும். பிஹெச் நம்ம செக் பண்ண முச்சில வந்து 4.5 to 5 இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 800 கிலோகிராம் சுண்ணாம்பு கொடுக்கணும். 5 to 6 இருந்துச்சுன்னா ஒரு 600 கிலோகிராம் கொடுக்கணும். 7 to 7.5 இருந்துச்சுன்னா ஒரு 50 கிலோ கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிரும். ஸோ லைமிங் கொடுத்து கரெக்டா ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம வந்து மெனியூரிங் பண்ணணும். மெனியூரிங் பண்றது எதுக்குன்னா நிறைய பேர் வந்து சாணியை போடுறோம், சாணியை கரைச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அது மீன் சாப்பிடும் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாணி கரைச்சு விடுறது எதுக்கு அப்படின்னா அதுல வந்து ஃபைட்டோ பிளாங்டன் அண்ட் ஜூ பிளாங்டன் ப்ரொடக்ஷன் ஆகும், மிதவை உயிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஃபிஷ்ஷுக்கு நேச்சுரல் ஃபுட்டு. நம்ம வந்து நம்ம சப்ளிமெண்டரி ஃபீடிங் நம்ம வந்து ஃபார்ம்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாலும் இல்லை கடையில வந்து பெல்லட் ஃபீடை வாங்கி கொடுத்தாலும் ஃபிஷ்ஷை பொறுத்தளவு வந்து நேச்சுரல் ஃபீடை சாப்பிட்டு வளர்ந்துச்சுன்னா தான் அதோட க்ரோத்து ஹையா இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் ஃபிஷ் ஃபுட் ஆர்கனிசம் நம்ம இது பண்றதுக்காக, இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அந்த சாணியை கரைக்கிறோம். ஸோ இப்போ இந்த இன்டகிரேட்டட் சிஸ்டம் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ கோழி வளர்க்குறது, இந்த ஆடு வளர்க்குறது, இந்த மாடு வளர்க்குறதுலாம் நம்ம பண்ணோம்னா, இப்போ மாடு ஷெட்டை வந்து நம்ம பக்கத்திலே போட்டுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள யூரின், சாணி வர்றதெல்லாம் அது கரைஞ்சு அப்படியே டைரக்டா பாண்டுக்குள்ள வந்து விடுற மாதிரி வச்சிடலாம். அதுக்கடுத்தது கோழி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் வந்து இப்போ குளம் இருக்கு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு லேடர் மாதிரி கட்டி அதை சென்டர்ல நம்ம அந்த கூடை வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவுல்ட்ரியில உள்ள அந்த கழிவுகள்லாம் டைரக்டா வந்து நம்ம மீன் குளத்துல விழுந்துரும். ஸோ நம்ம சாணியும் கரைக்கலாம், சாணி கரைச்சாலும் ஒண்ணுதான், நம்ம இது பவுல்ட்ரி வேஸ்ட் இல்ல எந்த இதுனாலும் ஓகே தான், ஆடோட வேஸ்ட் எது கொடுத்தாலுமே ஈக்குவலா இந்த ஃபிஷ் ஃபுட் ஆர்கனிசம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸோ இது டெவலப் ஆக நேச்சுரல் ஃபுட் இதாகும். ஸோ நம்ம வந்து கையில இருந்து கொடுக்கக்கூடிய இறையை வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப நீங்க வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணாம மற்றபடி நார்மலா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஃபீட் ரொம்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப இதோட சேர்த்து இன்டகிரேட் பண்ணி பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபீடை நம்ம ரொம்ப மினிமலா கொடுத்து இந்த இதுல வர்ற வேஸ்ட்டை வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அதுல மீனை நீங்க வளர்த்துடலாம். இப்ப நார்மலா வளர்க்குறதுல வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கும், இப்போ ஆர்கானிக்கா வந்து நம்ம கவுடங்கு, நம்ம சாணி, இந்த ஆட்ல உள்ள வேஸ்ட், கோழி வேஸ்ட்லாம் கொடுக்குறோம். இது போக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் நம்ம கொடுக்கலாம், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ். இது வந்து இன்டகிரேட்டட் இல்லாம நம்ம நார்மலா வந்து தனியா ஒரு குட்டையில மீன் வளர்க்கணும்னு நினைச்சோன்னா அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உரமிட்டாச்சு. உரமிட்டோடனே ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து உரம் இட்டுட்டு உடனே வந்து ஃபிஷ்ஷை ஸ்டாக் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து அது ப்ராசஸ் போய் அது ப்ரொடக்ஷன் ஆகி வரக்கு வந்து ஒரு 15 டேஸ் அதை எடுக்கும். ஸோ 15 டேஸ் கழிச்சு தான் வந்து நம்ம சீடை வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீடை வந்து வாங்க போறோம் அப்படின்னா என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீங்க இப்போ எங்கேயாவது ஒரு பண்ணையில போய் சீடை வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீடை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 4 மணி வரை அதை கண்டிஷன் மணி நேரம் வந்து அதை கண்டிஷன் பண்ணியிருக்கணும். கண்டிஷன் அப்படின்னா இப்போ அந்த மீனை வந்து இப்போ தொட்டியில குஞ்சு நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி தனியா கண்டிஷன் பாண்டுன்னு ஒரு பாண்ட் இருக்கும், அதுல அந்த ஷவர் மாதிரி தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மீனை வந்து நம்ம பிடிச்சி போட்டதுனால வயிற்றுல உள்ள அது சாப்பிட்டுருக்கும். ஸோ அந்த சாப்பிட்ட கழிவுகள் எல்லாத்தையும் அது வேஸ்ட்லாம் வெளியே வந்த பிறகு வயிறு எம்டி ஆயிரும். இது எதுக்கு பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, டைரக்டா அந்த மீன் குஞ்சை பிடிச்சி டக்குன்னு டைரக்டா பையில போட்டு நம்ம கொண்டு வந்தா என்ன ஆகும்னா, அது நம்ம கொண்டு வர டிராவல் டைம்லேயே வந்து அது கழிவு இதாகும். ஸோ கழிவு அக்குமுலேட் ஆக அமோனியாவோட லெவல் கூடிரும். அமோனியாவோட லெவல் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர். ஒரு என்ன சொல்றது 0.001 மில்லிகிராம் இருந்துச்சுன்னா கூட மீனுக்கு வந்து சாகிற அளவுக்கு அது ரொம்ப டேஞ்சரானது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க மீன் குஞ்சு வாங்க போறீங்கன்னாலுமே வந்து ஃபர்ஸ்ட் அதை கண்டிஷன் பண்ணியிருக்காங்களா இல்ல டைரக்டா உங்கள்கிட்ட குளத்துல இருந்து பிடிச்சி கொடுக்குறாங்களா அதையும் நீங்க பார்க்கணும்.
அதனால கண்டிஷன் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours வந்து அவங்க கண்டிஷன் பாண்ட்ல போட்டு பேக் பண்ணாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பேக்கிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து டைட்டா கட்டிடுவாங்க. அதாவது 2 கார்னர் வந்து நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து மீனை விட்டோம் அப்படின்னா 2 மூலையிலையும் வந்து மீன் போய் தங்கி அது செத்து போயிடும், அந்த மூலையில போய் ஒட்டிட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேகை வந்து அடிப்பக்கத்தை மொத்தமாக்கி அதுல ஒரு கயிறு கட்டிடுவாங்க. ஸோ அது நல்லா ரவுண்டா வந்துடும், அது கார்னர்ல மீன் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி அந்த மாதிரி பேக்கேஜில் தான் நம்ம வந்து மீன் குஞ்சுகளை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அவங்களே வந்து எத்தனை 50 to 100 நம்பர்ஸ் போட்டு உங்களுக்கு அவங்களே ஆக்சிஜன் நல்லா அடைச்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இப்போ மீன் குஞ்சுலாம் வாங்க போறீங்கன்னா அந்த மத்தியான டைம்ல போறீங்க அப்படின்னா காலையிலே சீக்கிரமா போய் காலையிலே ஒரு 9 மணிக்குள்ளே வந்து நம்ம குளத்துல வந்து விட்டுட்டா நல்லது. அப்படி இல்லை, அப்படி போக முடியல அப்படின்னா 3 மணிக்கு மேல நீங்க போய் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 4 o'clock மேல வெயில் சன்லைட்லாம் இல்லாத டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ நீங்க மத்தியான டைம் 12 மணி 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணி வரும்போது வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். ஏன்னா வெயில் டைம்ல வந்து மெட்டபாலிக் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா மீனுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும், மார்டாலிட்டி இறப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ நீங்க கொண்டு வரீங்க, கொண்டு வந்து அப்படியே டைரக்டா ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கொண்டு வந்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பேக் நீங்க கொண்டு வரீங்களா, ஏர்ஃபில்டு பேக் இருக்கும், அந்த பேக்கை கொண்டு வந்து நீங்க விட போற குட்டையில வந்து ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே போட்டுருணும். ஸோ இது எதுக்கு பண்றது அப்படின்னா நம்ம விட போற தண்ணியோட டெம்பரேச்சரையும் அந்த பைக்குள்ள இருக்க டெம்பரேச்சரையும் ஈக்குவல் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல அந்த பையில உள்ள குளத்தோட டெம்பரேச்சருக்கு அந்த பையில உள்ள தண்ணி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பையை வந்து ஸ்லோவா அன்டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குளத்துல உள்ள தண்ணியை வந்து அப்படி ஸ்லோவா உள்ளுக்கு விட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பாக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா உதறி போட்டுருங்க. ஸோ கல்டிவல் ஸ்பீஷஸ்ல வந்து 2 மெத்தட்ல கல்ச்சர் பண்ணலாம். இந்தியன் மேஜர் கார்ப்ஸ் கட்லா, ரோகு, மிருகால் அது பண்ணலாம். அது பண்ணீங்க அப்படின்னா இது 3ஐயும் ஸ்டாக் பண்ணலாம். இது 3ஐயும் ஸ்டாக் பண்ணீங்க அப்படின்னா 4:3:3 ரேஷியோல ஸ்டாக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு காம்போசிட் மெத்தட் எப்படின்னா கட்லா, ரோகு, மிருகால் பிளஸ் சில்வர் கார்ப், கிராஸ் கார்ப், காமன் கார்ப், அதாவது பொட்லா, புல்கெண்டை, சாதா கெண்டை இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணலாம். அந்த 2 மெத்தட்ல ஸ்டாக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் திலேபியான்னு ஒரு புதுசா ஒரு ரகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கட்லா, ரோகு, மிருகால் கூட சேர்த்து அந்த மீனையும் சேர்த்து நம்ம வளர்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கட்லாவை பொறுத்தளவு என்ன பார்த்தீங்கன்னா கட்லா தான் இருக்குல்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. ஒரு வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துடும் கட்லா, ரோகு, மிருகால் எல்லாமே. சில்வர் கெண்டை, புல் கெண்டை, இது சாதா கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 கிலோ வரை வர ஒரு வருஷம் கேப் வந்து வந்துடும் அந்த இந்த இது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்தது மீனை ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீனுக்கு நம்ம ஃபீடு கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா மெனியூரிங் பண்ணியிருந்தோம், நல்லா உரமிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த இயற்கையா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த உரமே வந்து போதும், அந்த ஃபைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டனே போதும் அதோட வளர்ச்சிக்கு. ஆனா சில டைம்ல என்ன ஆகும்னா வாட்டர் குவாலிட்டி சரியில்லாதனால அந்த ப்ரொடக்ஷன் வந்து திடீர்னு ரொம்ப ஹை ஆயிரும், திடீர்னு லோ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரக்கூடாது, மீனுக்கு வந்து இறை இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வெளியிருந்து போடுறது. ஸோ இது என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கும் தவிடும் போடலாம். கடலை புண்ணாக்கும் தவிடு வந்து 1:4 ரேஷியோல போடணும். இப்போ கடலை புண்ணாக்கு ஒரு 2 கிலோ போடுறீங்க அப்படின்னா இது ஒரு 5 கிலோ போடணும். ஸோ இந்த ரேஷியோல நீங்க மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து கடைகளில் வந்து இப்போ கடலை புண்ணாக்கெல்லாம் கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு. ஸோ அதோட சீப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலேட்டட் பெல்லட்ஸ்ன்னு சொல்லி கடையிலே விற்கிறாங்க. அதாவது மீனோட வாய் சைஸ்க்கு ஏத்தாப்புல அது நம்ம என்ன சொல்றது விரலிகளா ஸ்டாக் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீட் இருக்குது, இல்ல அதோட விரலியோட கொஞ்சம் சின்னதா ஸ்டாக் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்ல பெல்லட்டே விற்கிறாங்க. ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிதக்கும் தீவனம். ஸோ நம்ம அதையும் போடலாம். இப்போ இது 2 போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃபீட்லாம் இப்போ வந்து நம்ம கடலை புண்ணாக்கு, தவிடு அதெல்லாம் போடுறதுனால என்னன்னா உங்களுக்கு இப்போ நீங்க எல்லா இடமும் போய் போடுவீங்க, போடும் போது என்ன ஆகும்னா உடனே வந்து அது டக்குன்னு தண்ணியில கரைஞ்சு கீழே போயிடும். இந்த ஃப்ளோட்டிங் பெல்லட் என்ன அதோட அட்வான்டேஜ் என்னன்னா மேல மிதக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகினா கூட அது மேல வந்துட்டு இருக்கும். என்னாச்சு?
ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்க இப்போ கடலை புண்ணாக்கோ தவிட போட்டீங்கன்னா நம்ம மீன் எவ்வளவு சாப்பிடுது என்னன்னு நம்மளுக்கு மானிட்டர் பண்ண முடியாது. ஆனா அதே இது நீங்க பெல்லட் ஃபீட் கொடுத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், அது வந்து கீழே போகாது, ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமா மிதக்கும். ஸோ மீன் வந்து நம்ம போடுற இறையை எடுக்குதா இந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் வேஸ்ட் அதிகமா இருக்குது, ரொம்ப நேரம் ஆகியுமே மீன் சாப்பிடாம இருக்கு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். மீன் ஏன் சாப்பிட மாட்டேங்குன்னு திருப்பி நம்ம டயக்னைஸ் பண்ணணும், என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இது எப்படின்னா, இப்போ வந்து நீங்க சப்போஸ் விரலிகளா நீங்க ஸ்டாக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம் வளர்ற வரை நம்ம வந்து மீனோட பாடி வெயிட்டுக்கு ஒரு 6-8% பாடி வெயிட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம ஃபீட் பண்ணுவோம். 1/2 கிலோக்கு மேல ஆகுது அப்படின்னா நம்ம அந்த பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம குறைச்சிட்டே வரணும், ஃபீட் பண்ணணும். ஸோ நம்ம மீனுக்கு ஃபீட் பண்றோம். ஸோ இதே மாதிரி ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா, இதுக்கடையில வந்து நம்ம டெய்லி வந்து வாட்ச் பண்ணணும். மீனை வந்து காலையில நம்ம இறை போட முச்சில வந்து மீனை வந்து பார்க்கணும், மீன் நல்லா இருக்குதா, மேல வந்து நல்லா ஃபீட் எடுக்குதா, அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு, நார்மலா நல்லா ஆக்டிவா இருக்கா, இல்ல ஒரு மாதிரி சோர்ந்து அப்படி மெதுவா ஸ்விம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதிரி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது ஒரு 10 to 15 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்க அந்த வீச்சு வலை போட்டு மீனை பிடிச்சி அது எப்படி இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் நோய் இருக்குதா அது நல்லா பார்க்கணும். அதோட வெயிட் எவ்வளோ மெஷர் பண்ணணும், லென்த் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு 10 to 20 ஸ்பீஷஸ்க்கு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இதே மாதிரி பண்ணுறோம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிளிங் பண்ணி இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கான்சிக்வெண்ட்டாக பண்ண போச்சுல நம்மளுக்கு அந்த க்ரோத் இருக்குதா, நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும் போது எத்தனை சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, லாஸ்ட் டைம் பார்க்கும் போது எவ்வளோ கிராம் இருந்துச்சு, இப்போ அதோட வெயிட் கெயின் எவ்வளோ, ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு எடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து சாம்பிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா வாட்டர் குவாலிட்டி. அதாவது வாட்டர் குவாலிட்டியில வந்து இப்போ ஃப்ரெஷ் வாட்டர், இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு அதாவது கூட்டு மீன் வளர்ப்பு பொறுத்தவரை வந்து மேஜரா நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஷ்ரிம்ப் கல்ச்சர்ல வந்து ஷ்ரிம்ப் கல்ச்சர் அதாவது இறால் வளர்ப்புக்கும் இந்த மீன் வளர்ப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இறால் வளர்ப்புல வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 1 தான் விடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இறால் வளர்ப்புல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு கிட்டத்தட்ட 60-70 விடுவாங்க. ஸோ டென்சிட்டி அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதனால தண்ணியில வந்து ஆக்சிஜன் வந்து காணாம போகும். 1 விடுறதுக்கும் நம்மளுக்கு 60 விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால வந்து இந்த நன்னீர் மீன் வளர்ப்புல வந்து உங்களுக்கு ஏரட்டரோ ஏதோ வைக்கிறதுக்கு அவசியமும் இருக்காது. அதே மாதிரி மேக்சிமம் வந்து இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ ஷ்ரிம்ப் கல்ச்சர்ல அப்படி இல்லை, டென்சிட்டி அதிகமா இருக்கனால உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா ஏரேட்டர் சுத்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பேராமீட்டர் வந்து முக்கியம். அடுத்தது பிஹெச் வந்து நம்ம அடிக்கடி பார்க்கணும். 7லேயே பிஹெச் வந்து 7 இருக்கணும். அதுக்கு மேலேயும் ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது, குறைஞ்சும் அசிடிட்டியும் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து நைட்ரைட்டு ஹார்ட்னஸ். அதாவது ஹார்ட்னஸ்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அமௌண்ட் எப்படி இருக்கு அதுவும் நம்ம அடிக்கடி மானிட்டர் பண்ணோம். அடுத்தது இது ஆமா அது. ஆனா அது நன்னீர் மீன் வளர்ப்புக்கு வந்து இது ரொம்ப தேவையில்லை. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா பிஹெச், அமோனியா தான் ரொம்ப மெயினா பார்க்கணும். சலனிட்டி பாத்துக்கிறோம், உப்புத்தன்மை. அதுக்கு அடுத்தது அல்கலினிட்டி. அவ்வளவுதான். நைட்ரைட் வந்து டேஞ்சர், நைட்ரைட் டேஞ்சர் கிடையாது. சோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட். நமக்கு நைட்ரைட் இருக்கும், நைட்ரைட் ரெண்டுமே டிஃபரெண்ட். சலனிட்டி வந்து நம்ம ஷ்ரிம்ப் கல்ச்சருக்கு வந்து 30 to 35 pptன்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் 1000 அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டருக்குலாம் 0 ppt தான் இருக்கும். இப்போ திலேபியா, இப்போ நம்ம திலேபியாலாம் வந்து உங்களுக்கு எப்படின்னா அதில் வந்து ஹார்டியான ஸ்பீஷஸ், அதில் வந்து 5 ppt 10 ppt போனால் கூட அது வாழும். அது அந்த மாதிரி ஒரு ஹார்டி ரொம்ப என்ன சொல்றது, எந்த தண்ணியிலனாலும் வாழக்கூடிய இது. கட்லா ரோகம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அது வாழும். அதுல வந்து சலனட்டிக்கு வந்து இதே கிடையாது. இது
ஈஸி சார், ஈஸி என்ன சார்? ரெண்டு ஒயர்ல சார் சல்லிங்க மெத்தட்ல சொல்லி கொடுப்பாங்க. ஓ அதான் அதான், அப்போ போத்த சேம் தான். அப்போ அது அந்த அளவுக்கு நம்ம இந்த கூட்டு மீன் வளர்ப்புல அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நம்ம அமோனியா மட்டும் தான் மெயின்டைன் ஆகணும். கீழே உள்ள அந்த பாட்டம் சாயில் இருக்குல்ல, உங்களுக்கு பாட்டம் சாயில் மட்டும் ரொம்ப டீகம்போஸ் ஆகாம இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே வராது. மற்றபடி ரொம்ப நம்ம ஷ்ரிம் கல்ச்சர்ல வந்து இந்த எல்லா பேராமீட்டரும் ஒரு நாளைக்கு டிஓலாம் 4 நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் இந்த கூட்டு மீனவரோட பொறுத்தவரை அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ என்னைக்காவது நம்ம சாம்பிளிங் எடுக்கிற டைம் வந்து வாட்டர் குவாலிட்டி பார்த்தா போதும். அப்போ அதுக்குதான் இந்த சால்ட் வாட்டர்ல வந்து அதிகமாயிட்டு இருக்கனால இப்போ அதுக்குதான் இப்போ இந்த புதுசா வந்து இந்த கிஃப்ட் திலேப்பியான்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு திலேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த திலேப்பியா வகை என்னன்னா டிசீஸுக்கு ரெசிஸ்டன்ஸு, சலனிட்டியுமே வந்து எவ்வளவு கூட்டினாலும் அது ரெசிஸ்டண்டாவே இருக்கும். டிஓ குறைஞ்சதுனாலும் அதுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. பிஹெச், அமோனியா, இப்படி எந்த கண்டிஷன் வந்தாலுமே அதுக்கு வந்து ப்ராப்ளமே வராது. அருமையான சர்வைவலா இருக்கும். எது மார்க்கெட்டுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு 500 கிராம் நீங்க வளர்த்தீங்கன்னா 100 rupees வரைய போகுது, 100-120 rupees வரைய போகுது. அதாவது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றதே அவ்வளவு பண்றாங்க. திருப்பி அவங்க ரீட்டைல்ல மார்க்கெட்ல கொண்டு போய் அவங்க விற்கமுச்சுல 180 ரூபா வரை விற்கிறாங்க. கட்லா, ரோகு, மிருகாலோட டேஸ்டியஸ்ட் ஃபிஷ் இந்த திலேப்பியா. இல்ல நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. இனிமேதான் இப்பதான் நாங்க நேற்று தான் நான் எங்க ஹார்வெஸ்ட் முடிஞ்சது இங்க கிஃப்ட் திலேப்பியா. நாங்க ட்ரையல் போட்டிருந்தோம், ஆன் ஃபார்ம் டெஸ்டிங் ட்ரையல் இங்கே போட்டிருந்தோம். நம்ம இதுல 4 பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, லைன் பாண்ட்ஸ் இருக்கு. அது நேற்று தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம். நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்டியஸ்ட் ஃபிஷ். டிசீஸ் அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ணாது. இப்போ மற்ற கட்லா, ரோகு, மிருகாலுக்கு கூட டிசீஸ் அட்டாக் பண்ணிடும், இதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் ஆகாது. அதே மாதிரி வாட்டர் குவாலிட்டி எவ்வளவுதான் டேமேஜ் ஆகினா கூட கோப்பப்பாய் வரும் உங்களுக்கு. அப்படி ஒரு டாலரண்ட் வெரைட்டி அது. சீடு வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரியில வந்து இப்போ எங்க யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி கீழே ஒரு ப்ரீடிங் சென்டர் அங்க வச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில. அங்க நீங்க வாங்கிடலாம் சீடு. டிபார்ட்மெண்ட்ல ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு சென்டர் கிருஷ்ணகிரியிலே இருக்குது, அங்க வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா மதுரையில கிடைக்குது, தஞ்சாவூர்ல வடுவூர்ல ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்க கிடைக்குது. இது இப்ப கல்ச்சர் பீரியட் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 to 4 months தான். உங்களுக்கு 3 to 4 monthsல 300 கிராம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். நீங்க என்ன சொல்றது, இந்த ஷார்ட் டேர்ம் கிராப் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து 4 மாசத்துக்கு மேல நிக்கிறதே கிடையாது, 4-5 மாசத்துக்கு மேல வைக்க முடியாது, தேங்கி வைக்க முடியாத டைம்ல வந்து நீங்க இந்த ஹார்வெஸ்ட்டை போட்டு கிஃப்ட் திலேப்பியா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நார்மல் திலேப்பியால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. திலேப்பியா பொறுத்தல வந்து அது இட்ஸ் ப்ராலிஃபிக் ஃபீட். அது கண்டினியூஸா அது 30 நாளைக்கு ஒருக்க குஞ்சு பொரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க இப்போ 50 குஞ்சு விடுறீங்க அப்படின்னா அது குஞ்சோட பெருகி குஞ்சு நிறைய ஆயிரும், ஆனா வளர்ச்சி இருக்காது, எல்லாம் குட்டி குட்டியா கிடக்கும். அது நீங்க 5 மாசம் வச்சீங்கன்னா அதே கொஞ்சம் தான் வளரும். ஆனா இப்போ நாங்க யூனிவர்சிட்டியில இந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க இந்த கிஃப்ட் திலேப்பியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது வந்து ஆல் மேல், எல்லாமே வந்து மேலா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அதால வந்து இனப்பெருக்கம் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நீங்க 100 குஞ்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஒரு 3 to 4 மாசத்துல வந்து அழகா 300 to 400 கிராம்ஸ் நீங்க எடுத்துடலாம். அது வந்து பிரீட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு 100 மீன் விடுறீங்கன்னா அப்படியே எடுத்துடலாம். இப்போ கட்லா, ரோகு, மிருகாலாம் கண்டிப்பா உங்களுக்கு சர்வைவல் வந்து ஒரு 80% தான் இருக்கும், மீதி 20% கண்டிப்பா அடி வாங்கும். இதுல அப்படிலாம் இந்த கிஃப்ட் திலேப்பியால ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபுல்லாவே நீங்க ரெக்கவரி பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்க மீட்டர் ஸ்கொயருக்கு 4 விடலாம். ஆமா. ஃபீட் என்ன சார்? ஆக்சிஜனா? ஆக்சிஜன் கம்ப்ளைண்ட்ல ஏரேட்டர் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது தண்ணியை அடிச்சு விட்டணும். இல்ல ஆக்சிஜன் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா என்ன நீங்க பண்ண டிஓ டவுன் ஆச்சுன்னா அதான். இப்போ நீங்க இன்டெகிரேட்டர்ல பண்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ வாத்து இருக்கு அப்படின்னா அது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும், தண்ணிக்குள்ள போய் குதிக்கும், இது பண்ணும். அதனால உங்களுக்கு என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா அட்மாஸ்பியர்ல தண்ணி கான்டாக்ட்லயே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து ரீப்ளனிஷ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு.
ஸோ அந்த ப்ராப்ளம் வரது மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது அமோனியா லெவல் கூடுச்சுன்னா அப்படிதான் டிஓ ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஷ்ரிம்ப் கல்ச்சர்ல வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அதுல ஏரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது இட்ஸ் மஸ்ட். அது எதுக்குன்னா அந்த நம்ம ஃபீடு போடுறோம், அதுக்கு நிறைய ஃபீடு வந்து சாப்பிடாம கீழே போய் அப்படியே செட்டில் ஆயிரும். அதுக்கடுத்தது மீனோட வேஸ்ட் செடிகள்லாம் அழுகி போய் இதாகுது. அதெல்லாம் கீழே போய் அப்படியே மக்கி அது என்ன ஆகும் அப்படின்னா அப்னாக்சியஸ் கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அது ஸோ அது ஃபார்ம் ஆக டிஓ ஆக்சிஜன் உரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் வந்துட்டு டிஓ ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இப்போ டிசீஸை பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து பேத்தோஜெனிக், இன்னொன்று நான் பேத்தோஜெனிக். அப்படின்னா இப்போ நான் பேத்தோஜெனிக் அப்படின்னா இப்போ காயம் படுறதுனால நோய் வரலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் குவாலிட்டி டேமேஜ் ஆகுறதுனால அதனால நோய் வரலாம். அதுக்கடுத்தது நம்ம வந்து அண்டர் ஃபீடிங் பண்றதுனால இப்போ சப்போஸ் வந்து தேவையான அளவுக்கு ஃபீடு கொடுக்காதனால அந்த மாதிரி வரலாம். இது வந்து நான் பேத்தோஜெனிக். இப்போ பேத்தோஜெனிக் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா நோய்கள் வரலாம், அப்படி இல்லைன்னா பாராசைட் அதாவது ஒட்டுண்ணி நோய்கள் வரலாம். இப்போ பாக்டீரியல் அதாவது இது வந்து பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபின் அண்ட் டெயில் ராட் டிசீஸ். இந்த மாதிரி டெய்லு இந்த ஃபின்லாம் வந்து ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி பிடிச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெட்ராசைக்ளின் கொடுக்கலாம். ஒரு 10 to 15 மில்லிகிராம் பெர் லிட்டர் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபார் 1 to 2 minutes கொடுத்தீங்கன்னா இது சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அல்சர் டிசீஸ் வரும். இது எதனால வருது அப்படின்னா அந்த நிறைய ஒட்டுண்ணிகள் போய் அதுல வந்து உடம்புல ஒட்டி அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சு அதுல ஒரு புண்ணு மாதிரி உருவாயிரும். ஸோ அதனால வந்து அதான் மெயின் ரீசன் இந்த டிசீஸ்க்கு. ஸோ அதுக்கும் வந்து நம்ம சேம் அதே ட்ரீட்மெண்ட் தான். டெட்ராசைக்ளின் வந்து ஒரு 10 to 15 ppm அதாவது 10 to 15 மில்லிகிராம் பெர் லிட்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து 1 day ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு 3 நாள் நீங்க கண்டினியூஸா கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தானா இது கியூர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டிராப்ஸி இது என்னன்னா அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் மாதிரி வந்து வயிற்றுல வந்துடும். வயிறு ஒரு மாதிரி உப்பி லிக்யூட் மாதிரி அக்குமுலேட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா குளோரோமைசெட்டின். இது வந்து 20 மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்படி இல்லைன்னா K1O4 கரைசல் இருக்குல்ல அந்த வயலட் கலர்ல இருக்கும்ல அந்த இது கொடுக்கலாம் நீங்க 5 mg பெர் லிட்டர், அந்த ரெக்கமெண்டேஷன். இது போக பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் என்னெல்லாம் வரும் அப்படின்னா 2 இது வரும். ஒன்று வந்து லெர்னியா, இன்னொன்று அர்குலோசிஸ். லெர்னியாக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ரெண்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஒன்று வந்து சோடியம் குளோரைடு உப்பு இருக்குல்ல 3.5% சோடியம் குளோரைடில் வந்து நம்ம ஒரு 5 minutes வைக்கணும். இதை வந்து நம்ம ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணோம்னா இதோட அக்கரன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதான் வந்து சார் நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்குமே இதே ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இது வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ அந்த கட்லா ரோகு மிருகம்லாம் வந்து மினிமம் ஒரு 6 month வரைய வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம் ரீச் ஆகும். ஸோ நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து 10 மாதம் 1 வருஷம் வரைய இருக்கு அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் கல்ச்சர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg வரைய நம்ம ஹார்வெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில் ஃபிஷ் கல்ச்சர் பற்றி?